delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆஃப்டர் வெரி லாங் டைம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, பாசிட்டிவான ரிப்போர்ட். எல்லாமே ஃபைனான்ஸ், சொந்த காசு போட்டு எடுக்கிறது யாருமே இல்லை எக்ஸப்ட் ஒரு 1-2 கம்பெனி. ஒன்று சன் பிக்சர்ஸ் அல்ல ஏஜிஎஸ். அரசியல் இருக்குல்ல, அதில் ஆட்சி மாற்றம் ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் சிலருக்கு நெகட்டிவாகவும் வந்துச்சு. ஓகே, அதுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத கூட பட் நிறைய இடங்கள் நடந்துச்சு, அது வெளியே சொல்ல முடியாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி பார்த்தாலும் பெரிய செட்டில்மெண்ட் வரணும், கையில் வரலை. இப்படி பேசி பார்த்தாலும் கையில் வரலை. ஸோ பிரச்சனை ஆயிடுச்சு. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை. ஆனால் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னேன், நார்த் இந்தியாவில் 3 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த கருப்பு படம் எந்தெந்த தியேட்டரில் போட போகிறான்னு முதல்ல தெரியாது. அப்போ 1300 ஸ்க்ரீன்லேயும் வந்து அவன் லோட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் பாருங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். கருப்பு படம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் தாண்டி வந்து எக்கச்சக்கமான சிக்கல்களை சந்தித்து ஒரு வழியாக வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய செலிப்ரேஷன், நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. பட் இந்த டிலே பின்னாடி நடந்த இந்த பிரச்சனைகள், சிக்கல்களுக்கு காரணம் என்ன, அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பேச போகிறோம். நம்ம உலக செய்தி பகுப்பாய்வாளர் மற்றும் திரைத்துறை ஆர்வலர் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. கருப்பு படத்துக்கு முன்னாடி நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து எமோஷனலாக பேசினது, அதுக்கப்புறம் அவருடைய அந்த வெற்றி கொண்டாட்டம், இதெல்லாம் தான் 2 நாள் 3 நாளாக சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல். ஏன் இந்த படத்துக்கு இவ்வளோ டிலே சார்? பின்னாடி நடந்தது என்ன, எதனால் இந்த டிலே? அது கொஞ்சம் நடந்தது என்ன அதெல்லாம் கொஞ்சம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஆஃப்டர் வெரி லாங் டைம் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி, பாசிட்டிவான ரிப்போர்ட் இருக்குது. சூப்பர். அதனால் கருப்பு படத்துக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். சூப்பர். ஓகே, நம்பர் 2, அதை தயாரித்த ட்ரீம் வாரியர் எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரகாஷ் பாபு, அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப். அதுக்கப்புறம் திரும்ப கடனை கட்டணும், அது கட்டணும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வரலன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இப்படி போச்சு அப்படின்னு வரும். இதில் சூர்யா ஒரு 30 கோடி ரூபா 50 கோடி ரூபா அவரே ஏற்றுட்டுக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த படம் வந்துச்சு இல்லையா, கங்குவா, அந்த படத்துக்கு வர கொஞ்சம் பெரிய அளவுக்கு அமௌண்ட்டை இவருக்கு ஞானவராஜாக்காக வந்து அவர் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னால் கூட, சூர்யா தன்னை நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறது நம்பர் 1. ஆனால் நல்ல படமாக இருந்தால் ரசிகர்கள் கைவிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு கருப்பு வந்து ஒரு உதாரணம். இது வச்சுப்போம். இப்போ ரிலீஸில் ஏன் இவ்வளோ குளறுபடி? நம்பர் 1 வந்து இது எப்போவுமே சொல்லுவோம், நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோட தலைவர், அப்புறம் தமிழ்நாடு சினிமா ஃபினான்சியர் சங்கத்தோட தலைவர். ஓகே ஓகே, அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் யாரை வேணாலும் வச்சு எடுங்க, முதல்ல எல்லாம் ரெடி பண்ணுங்க. படம் இப்போ ஆரம்பிக்கிறோன்னு ஒருத்தரை புக் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து 6 மாதத்துலேருந்து 7வது மாதம் பெரிய படமாக பட்ஜெட் படமாக இருந்தால் 7வது மாதத்தில் படம் ரிலீஸ் ஆகிடணும். ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 7 மாதம் நீங்கள் படத்தை ஆரம்பிச்சிங்க, அது நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் முன்னாடி பண்ணுங்கள். நீ 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. இவரை சூர்யாவே புக் பண்ணியாச்சு. சூர்யாவுக்கு 50 கோடி ரூபா சம்பளம், அப்புறம் இது 60 நாளோ 70 நாளோ ஷூட்டிங். ஓகே, அடுத்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதம் கணக்கு வச்சிங்கன்னா 6 மாதம் முடிஞ்சு. அந்த படம் முடிஞ்சு அடுத்து 1 மாதத்துக்குள்ளே ரிலீஸ். அப்படின்னா நீங்கள் ஒருவேளை 80 கோடி ரூபா அல்லது 100 கோடி ரூபா கடன் வாங்குறீங்க, 2% இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா 100 கோடி ரூபா கடனுக்கு வந்து எடுத்தோன்னே 100 கோடி மொத்தமாக வாங்க மாட்டீங்க. முதல்ல வந்து 20 கோடி இல்லை 30 கோடி, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் வைஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவீங்க. அப்பப்போ அந்த படம் ஆவரேஜாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 50-60 கோடி ரூபா, அதுக்கு 2%. அப்படின்னா மாதத்துக்கு 1 கோடி ரூபா உங்களுக்கு வட்டி. ஓகே, இது ஏன் இது புரிதலுக்காக சொல்கிறேன். இந்த அவர் சொன்னது ரொம்ப அடிக்கடி நிறையா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன், அதனால் சொல்லுது. இவ வட்டி நீங்கள் வந்து 7 மாதம் வட்டி கட்டணும் அப்படின்னா 7 கோடி ரூபா. நீங்கள் 100 கோடி ரூபா வாங்குறதுக்கு 7 கோடி ரூபா வட்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே இது நீங்கள் வந்து 80 கோடி வாங்கியிருக்கீங்க, வாங்கி 2 வருஷம் ஓட்டுறீங்க, 2% வட்டி. அப்படின்னா 80 கோடி ரூபாய்க்கு வந்து 1.5 கோடி ரூபா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வட்டி. 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு 18 கோடி ரூபா, 2 வருஷம் ஆகும்போது 36 கோடி ரூபா நீங்கள் வாங்குறது. அதான் இந்த இது மலைப்பு இருக்குது பார்த்தீங்களா, கேட்கும் போதே இதுதான் பிரச்சனையே. நீங்கள் படத்தை ஆரம்பிக்கும் போது பெரிய நடிகர்களுக்கு 50 கோடி ரூபா சம்பளம்னா எடுத்தோன்னே போய் 20 கோடி 30 கோடி கையில் கொடுத்துறது. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கால் ஷீட் எப்போ கொடுக்குறாங்க, அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு கால் ஷீட் கொடுக்குறாங்க. அதுக்கடல டேரக்டருக்கு இப்போ அட்வான்ஸ், இவங்களுக்கு அட்வான்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் 30 கோடிக்கு கொடுத்து ப்ளஸ் மற்றெல்லாம் சேர்த்து 50 கோடி ஆச்சு. 50 கோடி கையில் கொடுத்து போட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணி வச்சுங்க சார். ஆனால் அந்த 50 கோடியுமே ஃபினான்ஸில் எடுக்கிறது தான், எல்லாமே ஃபினான்ஸ். சொந்த காசு போட்டு எடுக்கிறது யாருமே இல்லை எக்ஸப்ட் ஒரு 1-2 கம்பெனி. ஒன்று சன் பிக்சர்ஸ் அல்ல ஏஜிஎஸ். சேலரி கூடவா சார் ஃபினான்ஸில்? எல்லாமே டோட்டலாக ஃபைனான்ஸ் தான் வாங்குவாங்க.
இவருக்கு இவ்வளோ இருக்குது இவ்வளோ காசு வாங்குறோம், அவ்வளோதான். அவங்க ஏற்கனவே ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்கல்ல, அது மட்டும் சொந்த காசை ரன் பண்ணுவாங்க. அவ்வளோதான் முடியும். அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே முடியவே முடியாது. ஸோ இந்த மாதிரி வெளியில் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் வாங்குறதுனால நான் சொல்ல 2% வட்டி. ஆனால் பொதுவாக சினிமாவில் வந்து 3% வட்டி. நீங்கள் படத்தை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேணும், இன்னொரு 4 மாதம் வேணும் அப்படின்னா 4% வட்டி. சில நேரத்தில் 5% வட்டி. யோசிச்சு பாருங்கள், 5% வட்டி. இதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகுமா? அப்போ என்னென்னா 5% வட்டி வாங்குங்க, 2 மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு வந்து 10 கோடி ரூபா வாங்கினா கூட 5% வட்டினா 50 லட்ச ரூபா. 2 மாதம் ரிலீஸ் பண்ணால் 1 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா கட்டும். நீங்கள் 10 கோடி ரூபா வாங்கி ஒரு வருஷம் இழுத்தேன்னு வச்சுங்க, என்னங்க 6 கோடி ரூபா வந்துடும். ஒரு படத்து ஒரு ஃபினான்ஸ் வாங்கி ஷார்ட் டேர்மில் முடிக்கிறதுக்கும் 2 வருஷம் எடுக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து எப்போவுமே அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சொன்னதில் ஒரு முத்தான ஸ்டேட்மெண்ட் இது. நீங்கள் படத்தை ஆரம்பிக்கிறீங்களா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதைக்காக மெனக்கடுறீங்களே, நீங்கள் வந்து 2 வருஷம் மெனக்கெடுங்க. நீங்கள் ஆஃபீஸ் போடுறீங்க, ஆஃபீஸ் வந்து 30,000 40,000 50,000 உங்களுக்கு மாதம். அதுக்கப்புறம் ஆட்களுக்கு வந்து எல்லா செலவு பார்த்தா கூட மாதம் 1 லட்ச ரூபா உங்களுக்கு செலவு வருது. 1 வருஷம் ஆச்சுன்னா 12 லட்ச ரூபா, 2 வருஷம் ஆச்சுன்னா 24-25 லட்ச ரூபா. 25 லட்ச ரூபா வந்து ஒரு பெரிய படத்துக்கு வந்து தலை முழுகாது. அந்த படம் ஒன்றுமே நடக்கலைன்னு வச்சுங்க, உங்களுக்கு அருமையான கண்டென்ட் கையில் இருக்குது, யாரை வேணாலும் வச்சு பண்ணலாம். அப்போ இது வந்து நஷ்டம் இல்லை. ஆனால் அட்வான்ஸை கொடுத்து போட்டு வருஷ கணக்கை வெயிட் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் கதையை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்குறீங்கல்ல, அட்வான்ஸ் வாங்கும்போதே எனக்கு எப்போ கால் ஷீட்டு, நான் வந்து அடுத்த வருஷம் கால் ஷீட் தருவேன், நீ வேண்டாம் எனக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷனை வந்து காசு வாங்கிட்டு பண்ணாதீங்கன்றாரு. காசை வாங்கிட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து நீங்கள் டைம் எடுங்க. நீங்கள் வந்து காசு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக அவசரமாக நீங்கள் வந்து கதையை அப்படி நீங்கள் வந்து ஆஃப் குக்டு அப்படி போட்டு பண்ணீங்க அப்படின்னா கதை ஒழுங்காக வராது, படம் ஒழுங்காக வராது, மேக்கிங் ஒழுங்காக வராது. என்ன அந்த ஹீரோவை காமிச்சு போனீங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஓகே, இது வந்து ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமாக நிறையா இடங்களில் இது நடக்கிறதுனால ஃபெயிலியர் ஆகுது. சரி சார், ஒரு நல்ல கதை நல்ல கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டாரு, இப்போ ஹீரோட்ட போகிறாங்க, நல்ல ஹீரோ வச்சு பண்ணால் நல்லா ஓடுன்ற அபிப்பிராயம் எல்லாருக்கும் இருக்குது. ஹீரோ சொல்கிறார் தாராளமாக பண்ணலாம், ஒரு 1 இயர் கழிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாரு. என்ன தான் பண்ணுறது அப்போ? சரி, ஓகே, 1 இயர் கழிச்சு பண்ணுறோம். யார் ப்ரொடியூசர்? இவர் ப்ரொடியூசர். சரி, இவர் ப்ரொடியூசர். இதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, எவ்வளோ சம்பளம், எவ்வளோ 30 கோடி ரூபா சம்பளம். சரி, இதுக்கு வந்து ஓகேன்னு சொல்கிறதுக்கு வந்து 3 கோடி ரூபா கொடுக்கலாம். ஏன் 15 கோடி ரூபா கொடுக்குறீங்க? 15 கோடி ரூபா கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்கள் 3% வட்டி கட்டுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு 45 லட்ச ரூபா. நீங்கள் 2.5% வட்டி கட்டினாலும் 37 லட்ச ரூபா. கணக்கு பாருங்கள். அப்போ 1 வருஷம் கழிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது 4 கோடி 4.5 கோடி ரூபா அதுக்கு வட்டி மட்டும் ஆச்சு அவர் கொடுக்குற சம்பளத்துக்கு. அவ்வளோ மினிமலாக கொடுத்து புக் பண்ணிங்க ஃபர்ஸ்ட். மினிமலாக கொடுங்க, அல்லது நீங்கள் சொல்லி வாய்மொழியை சொல்லி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அக்ரிமெண்ட் போட்டுங்க. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட மாட்டாங்க, காசு எல்லாம் கையெழுத்து போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து 10 பேர் நிற்கிறனால. சப்போஸ் இவங்க இல்லையா, உங்களுக்கு கதை மேலே உங்கள் மேக்கிங் மேலே நம்பிக்கை இருக்கா? இவர் இல்லைன்னா அவர், அவர் இல்லைன்னா அவர், யாரும் இல்லைன்னா புதுமுகம். எப்படி KGF 1 எப்படி வந்துச்சு? சாதாரண 3 கோடி ரூபா ஹீரோ 100 கோடி ரூபாய்க்கு பண்ணலையா? ஆனால் யதார்த்தத்தில் வந்து நம்ம பல ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறோம். சில நேரங்களில் வந்து சினிமா ஆட்டத்தில் இருக்கிறவங்களே இந்த கதையை வேற யாராவது வச்சு பண்ணியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணியிருக்கலாமே. தவறுகள்லாம் வருங்க. அதாவது தவறுகள் எப்பவுமே நிகழத்தான் செய்யும். சார், இதையும் சேர்த்து கேட்டுறவங்களை இடைமறிக்கிறது மன்னிக்கணும். என்னன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்குறவங்களாம் புதுசாக இருக்கலாம். நடிக்கிற ஹீரோவை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து இவர் இல்லைன்னா இன்னொரு புதுமுகம் இன்னொன்று அந்த ஸ்கேலில் போச்சு அப்படின்னா ஃபினான்ஸே கிடைக்காது. எதுக்கு ஃபினான்ஸு? நீங்கள் வந்து 50 கோடி ரூபா பண்ணுறதை வந்து 5 கோடி ரூபாயில் பண்ணலாமே. எதுக்குனாலுமே நான் ஃபினான்ஸில் போக வேண்டிய சுச்சுவேஷன் தானே சார்? அப்படி இல்லைன்னா இப்போ அதாவது 5 கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஃபினான்ஸ் தான் போகணும் அப்படின்னா படமே பண்ண முடியாது. உங்களுக்கு பெரிய ஆர்டிஸ்ட் ஏன் போகிறாங்க? அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும், ஊராங்காசில் நம்ம வந்து படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மேஜர். ஓகே, ஸோ அதனால் இந்த இது வந்து சொந்தமாக படம் பண்ணுறீங்களா, உங்கள் கையில் சொந்தமாக வெளியில் அங்கங்கே வச்சு ஒரு 2-3 கோடி ரூபா இங்கே படம் பண்ணுறீங்க. இன்னும் ஒரு படம் பண்ணிவிட்டு 3 கோடி ரூபாய்க்கு படம் வந்து ஃபஸ்ட் கால் பண்ணிட்டீங்க. இன்னும் வந்து ஒரு 1.5 கோடி 2 கோடிக்கு குறைஞ்சபட்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு. நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இல்லை, பப்ளிசிட்டிக்கு. ஆமாம், ஒரு குறைஞ்சபட்சம் 1.5 கோடி 2 கோடி பப்ளிசிட்டி அண்ட் ரிலீஸு அதுக்கு செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கோடி ப்ளஸ் 2 கோடி 5 கோடி ஆச்சுன்னா அந்த படத்தோட ரீச் இருக்குல்ல, அது பயங்கர கிராண்டாக இருக்கும். நல்ல PR பண்ணிக்கலாம், பயங்கர கிராண்டாக இருக்கும். நீங்கள் வந்து 40-50 லட்சம் செலவு பண்ணாலே ஓரளவு தெரிஞ்ச படமாக இருக்கும். ஆனால் என்ன இங்கே ரியாலிட்டியில் என்ன தெரியுமா, நான் நிறைய பார்த்துருக்கேன், நான் அதனால் சொல்கிறேன். 2 கோடி 2.25 கோடி செலவு பண்ணி படம் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அந்த படத்தை ப்ரீவியூ காமிக்கிறதுக்கு 10,000 இல்லாமல் அலைவாங்க. அப்புறம் எப்படி? அப்போ நீங்கள் வந்து படம் பண்ணும்போது கையில் என்ன இருக்குது? கையில் வந்து என் கையில் வந்து 2 கோடி ரூபா இருக்குது. 1 கோடி ரூபா தனியாக எடுத்து வச்சுரு, ஃபஸ்ட் காப்பி 1 கோடி ரூபா. டைரக்டர் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன சொல்லுவீங்க, என் கையில் 80 லட்ச ரூபா இருக்குது, அதிகபட்சம் 1 கோடி பண்ணலாம், 1 கோடிக்கு மேலே போனால் எனக்கு காசு கிடையாது.
அப்போ இப்போ பண்ணுங்க அப்படின்னா ஓகே என்ன கதை பண்ணலாம் ஏது பண்ணலாம் அங்கேயே எல்லாம் பேசி முடிச்சு கதை நல்லா இருக்குமா என்ன கதை சரி இந்த கதை இருக்கா உங்களுக்கு கதை அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரொடியூசர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கூட சப்போர்ட் ஆள் வச்சு எல்லாம் பண்ணணும். இது வந்து ஜெனரலாக பேசுகிறோம். கருப்பு பற்றி பேசுவோம். கருப்பு வந்து இன்றைக்கி 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ரிலீஸ் இல்லை. ஏன்னா விடிய வந்து நிறைய பஞ்சாயத்து நடந்துச்சு. அவர் சூர்யா வந்து மும்பையில் இருந்தார் சொன்னாங்க. அவர் வந்து 2D ராஜசேகர் இருக்கார்ல அவர் வந்து தூங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சு 14ஆம் தேதி ரிலீஸ் இல்லை. காரணம் டெஃபிசிட். பெரிய அளவுக்கு 60 கோடின்றாங்க 100 கோடி என்ன 150 கோடி அதெல்லாம் நமக்கு தெரியாது. பெரிய அமௌண்ட்டு டெஃபிசிட். ஏன்னா இந்தந்த படம் இந்தந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்டு ஏதாவது இப்போ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தியேட்டருக்காரங்களுக்கு இவங்களுக்குலாம் பணம் செட்டில் பண்ணணும். இல்லை இந்த படத்துக்காக ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஜஸ்வந்த் பண்டாரி மாதிரி ஆள் கொடுத்துருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து செட்டில் பண்ணணும். இதெல்லாம் அவங்க என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இல்லை ரிலீஸ் ஆகாது. அப்படிங்கிற சூழலில் இவங்க வந்து எல்லாம் செட் பண்ணி எல்லாம் கடைசி இந்த நேரத்தில் என்ன ஒரு இப்போ இஷ்யூ வந்ததுன்னா எப்படி பார்த்தாலும் இந்த அரசியல் இருக்குல்ல அதில் ஆட்சி மாற்றம் ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் சிலருக்கு நெகட்டிவாகவும் வந்துச்சு. ஓகே அதுக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத கூட பட் நிறைய இடங்கள் நடந்துச்சு. அது வெளியே சொல்ல முடியாது. ஓகே இந்த மாதிரி ஒரு சூழலில் எப்படி பார்த்தாலும் பெரிய செட்டில்மெண்ட் வரணும் கையில் வரலை. எப்படி பேசி பார்த்தாலும் கையில் வரலை. ஸோ பிரச்சனை ஆச்சு. 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகலை. ஆனால் ரிலீஸ் ஆகலைன்னு சொன்னோடனே நார்த் இந்தியாவில் 3 தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதான் ஆக்சுவல் ரிலீஸ் டேட் ஃபர்ஸ்ட் சொன்னது. ஆமாம். அப்போ அதனால் என்ன ஆச்சு தயாரிப்பாளர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து கியூப் இருக்காங்கல்ல அவங்க மேலே வந்து பயங்கரமாக கண்டனம் தெரிவித்து நீங்கள் அப்படி ரிலீஸ் பண்ணி விட்டதுனால ஓகே எங்களுக்கு பெரிய லாஸ். ஏன்னா அங்கேருந்து எடுத்து பைரசி இதெல்லாம் போயிருந்தால் என்ன போயிருக்க வாய்ப்பு இருக்குது. போயிருந்தால் எங்களோட நிலைமை என்ன? அப்போது எங்களுக்கான நஷ்டம் வந்து நீங்கள் நஷ்ட ஈடாக 150 கோடி ரூபா கொடுக்கணும் கியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆனால் இவங்க போய் அங்கே பேசுகிறதுக்கு போனால் அங்கே கண்டுக்கவே ஆள் இல்லையா. கியூப் அப்படி தான் இருப்பாங்க திமுறா தினம். ஏன்னா நான் கியூபை வந்து எதிர்த்து நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்னதாக நம்ம இந்த பார்க்குற பார்வையில் இருக்க ஒரு சின்னதாக டெக்னிக்கலாக ஒன்று சொல்லிடலாம். படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன மாதிரி செட்டப்பு இதே இது 30 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி படம் வந்து பெட்டியில் போச்சு. படப்பெட்டியில் வண்டியில் வச்சு எடுத்து வருவாங்க. அப்படியே வந்து பெட்டி வந்தாச்சு அது மாதிரி போச்சு. ஓகே ஸோ இது படப்பெட்டி முன்னாடி. அப்புறம் வந்து ரீலை வந்து மாட்டிக்கிட்டு மேலே கீழேயும் அப்படி போகும். கார்பன் வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெட்டி வந்து 60,000 ரூபா 65,000 ரூபா. அந்த ஒரு 13 ரீல் 14 ரீல் அதிகபட்சம் கட்டி எடுத்துக்கிறது. அதை வந்து பணத்தை வந்து ஃபுல்லாக கட்டி டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து உதாரணத்துக்கு சேலம் ஏரியா அப்படின்னா சேலத்தில் வந்து எனக்கு ஒரு 3 பெட்டி எடுத்துக்கிறேன் 5 பெட்டி எடுத்துக்கிறேன் ஓகே அல்லது 2 பெட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அங்கே வந்து மேஜரில் இப்போ ஒரு இடத்துல ஒரு பெட்டியை போட்டுட்டு இப்போ இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 2 ரீலு போனதுக்கப்புறம் அந்த ரீலை தூக்கிட்டு பக்கத்தில் தேட்டருக்கு போயிடுவாங்க. இது முடியும் போது அங்கே வந்து அந்த டைம் அட்ஜஸ்ட் பண்ணி டைம் லேப்ஸில் ஓடிட்டுருக்கும். ஒரு பெட்டி வந்து 3 தேட்டரில் ஓடும். அதுக்கப்புறம் 1 மாதம் படம் ஹிட்டு அப்படின்னா 100 நாளைக்கு அங்கே ஓடும். அதுக்கப்புறம் 100 நாளைக்கு அப்புறம் பக்கத்தில் போகும். அப்புறம் 200 நாளைக்கு அப்புறம் இன்னும் பக்கத்தில் போகும். 5 வருஷத்துக்கு ஓடிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த சிஸ்டம் இல்லாமல் டிஜிட்டல் சிஸ்டம் என்னென்னா இப்போ வந்து படத்தை மாஸ்டரிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாஸ்டரிங்னா பெருசாக ஒன்றும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறாங்க இல்லையா. இது ஒரு வகையான மாஸ்டரிங் தான். ஓகே நம்ம படத்தை எடுக்கிறோம் சரி பண்ணுறோம் எல்லாம் முடிச்சு அவுட் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம டிபிஎக்ஸ் மெத்தடில் அங்கே கொடுக்க போகிறோம். ஓகே அதை வந்து என்னென்னா ஒரு முன்னாடி 1K இதில் வரும்போது MPEG 4 இன்னொரு 3-4 நிமிஷம் வரும். ஓகே இது வந்து MPEG 4ல் கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா வந்து 2K டைப் ரெசல்யூஷன் இல்லை அந்த ரெசல்யூஷன் கொடுக்குறது தான். அது பெரிய இந்த வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே அதை வந்து அவங்க மாஸ்டரிங் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கும்போது டிபிஎக்ஸ் மெத்தடில் ஒரு தனித்தனி இதாக இருக்கும். ஓகே அது அந்த டீட்டெயில் வேண்டியதில்லை. அது கொடுக்குறோம். அப்புறம் 6 ட்ராக்கு அல்லது 8 ட்ராக்கு ஏன்னா 5.1 7.1 அப்படி வந்து அங்கே கொடுக்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து அவங்க இணைச்சி தேட்டருக்கு அனுப்புகிறாங்க இல்லையா. அது எப்படி வந்து இன்றைக்கி ரிலீஸ் அப்படின்னா டக்குன்னு அந்த தேட்டரில் போகுது அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழ்நாட்டில் 1300 ப்ளஸ் ஸ்க்ரீன் இருக்குது. தேட்டர் எடுத்தாச்சா ஒரு 700-750 தேட்டர் இருக்குது. ஏன் 750 தேட்டர் சொல்லணும்னா சில இடங்களில் மல்டிப்ளஸ் 4, 5, 7 இருக்குல்ல இந்த மாதிரி இருக்குது. ஓகே இவங்க படம் ரிலீஸ் 14ஆம் தேதி ரிலீஸ் கருப்பு ரிலீஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்களுக்கு வந்து 12ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ அவங்க கையில் வந்து கியூபுக்கு போயிடும். கியூபு அப்புறம் UFO சோனி இந்த மாதிரி சில க்ளவுட் பேஸ் சிஸ்டம்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. அதான் க்ளவுடெல்லாம் அனுப்புறதில்லை. இவங்க போய் இவங்கெல்லாம் மாஸ்டரிங் பண்ணி ரெடி ஆகிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா 2K இதுலையே. அதனால் இப்போ கோயம்புத்தூர் ஏரியாவில் போனால் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு இதை வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே டவுன்லோட் பண்ணி எடுத்து அந்த ஹார்ட் டிஸ்கில் ஆள் வச்சு அக்கம் பக்கம் தேட்டருக்கு பூரா போய் அதை வந்து ஏன்னா இதெல்லாம் என்கிரிப்டட் நீங்கள் எங்கே போனாலும் இதுலேயே ஓடாதது. ஓகே நீங்கள் அந்த தேட்டர் கீ வேணும்.
தியேட்டரில் வந்து லோட் பண்ணுவாங்க. ஒரு தியேட்டரில் லோட் பண்ணுறதுக்கு குறைஞ்ச 4 மணி நேரம் ஆகும். அப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த கருப்பு தியேட்டர் கருப்பு படம் எந்தெந்த தியேட்டரில் போட போகிறான்னு முதல்ல தெரியாது. அப்போ 1300 ஸ்க்ரீன்லேயும் வந்து அவங்க லோட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் பாருங்கள். லோட் பண்ணி முடிச்சுட்டு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, என்னென்ன தேட்டரில் நம்ம படம் வெளியே வருதுன்னு. அந்த லிஸ்ட்டு படி வந்து இவங்க உட்காந்து கேடிஎம் ரெடி பண்ணுவாங்க, பாஸ்வேர்டு ரெடி பண்ணுவாங்க. அப்போ என்னென்னா புதன்கிழமை நைட்டு 12 மணிலேருந்து அடுத்த வியாழக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் இது ஓப்பன் பண்ணலான்னு ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு வந்து மெயிலில் அனுப்புவாங்க. அது எப்போ போகும் அப்படின்னா புதன்கிழமை நைட்டு 11 மணிக்கு அங்கே மெயிலில் போகும். ப்ரொடியூசருக்கு, தியேட்டருக்கு ப்ரொடியூசர் எழுதி கொடுத்துருவார். ஓகே, தியேட்டருக்கு போயிடும். தியேட்டருக்கு போச்சு அப்படின்னா அந்த தியேட்டருக்கு 11 மணி இல்லை 11:30 மணிக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அந்த ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லி அதை அந்த இது போட்ட உடனே அது ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கோ, இப்போ வியாழக்கிழமை கூட்டுறாங்கன்னா 8 நாளைக்கோ அது வந்து கியூப் கண்ட்ரோல் கிடையாது. இதுக்கப்புறம் தியேட்டர் கண்ட்ரோல். இந்த வித்தியாசம் மட்டும்தான் கருப்பு படம் அங்கே வெளியானதுக்கு முக்கியமான காரணம். ஓகே, இது வந்து கியூப் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இப்போ சன் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் வந்து ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. திடீர்னு நினச்சா சன் டிவி வந்து அங்கே அவங்க ஆஃபீஸில் கட் பண்ணாங்கன்னா எல்லா டிவியும் தெரியாமல் போயிடும். இது அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டு கேடிஎம் வந்து ஒன்ஸ் இவங்க வந்து மெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கையில் மெயில் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தியேட்டர் கண்ட்ரோல். ஓகே, இந்த ஒரு வித்தியாசத்தில் தான் அதுக்கப்புறம் வந்து இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகலை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இவங்க வந்து மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயில் அந்த தியேட்டர்காரன் பார்த்தா தான், ஒருவேளை பார்க்க முட்டா படம் ஓடிடுச்சு. போட்டாங்க இந்த மாதிரி ஓகே அப்படின்னு போட்டு ஓடிடுச்சு. சிலர் என்ன செய்வாங்க, மெயில் பார்க்கலன்னு சொல்லி போய் சொல்லிட்டு வேறனே ஓட்டி விட்ருவாங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ கியூப் என்ன, அதில் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இந்தந்த தியேட்டரில் ஓடிச்சு இல்லையா, அந்த தியேட்டர் பேரை நான் உங்கள்கிட்ட கொடுக்கவே இல்லை, நீ எப்படி வந்து போட போச்சு, ஏன்னா இவங்க ரைட்டிங்கில் கொடுத்துருக்கணும். ஆனால் முதல்ல இவங்க வந்து அட்வான்ஸ் என்ன பண்ணுன்னா இதெல்லாம் இந்த நார்த் இந்தியாவில் இதெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு தான் லோட் பண்ணவே செய்வாங்க. ஸோ இதில் வந்து மிஸ் ஹேண்ட்லிங் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது என்னென்னா, பெரிய படங்களுக்கு ஒவ்வொரு படங்களுக்கும் இதே பஞ்சாயத்துன்னு போச்சுன்னா தியேட்டர்காரங்க என்ன செய்வாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன செய்வாங்க, கியூப்காரர் என்ன செய்வாங்க, ரசிகர் என்ன செய்வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாயத்தே இல்லாமல் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாமா அந்த டேட்டை மாற்றாமல் இருக்கணும். இல்லை கருப்பு படம் வந்துருக்கு நேரத்தை திடீர்னு ஜனநாயகம் வருது அப்படின்னா கருப்பு தள்ளி போகிறது, இல்லை கருப்பு படம் வந்திருக்கிறக்க நம்ம வேறு சின்ன படம் கொஞ்சம் சின்ன படம் தள்ளி போகிறது. அந்த மாதிரி இப்படி இல்லாமல் ஒரு ஒழுங்குபடுத்துறது இருக்குல்ல, நமக்கு சங்கங்கள் நிறையா இருக்குது, நிறையா இருந்து என்ன செய்ய, படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறத ஒரு ஒழுங்குபடுத்தி பெருசோ சிறுசோ அட்வான்ஸாக சொல்லிட்டாங்களா, இன்னும் 2 மாதம் கழித்து இந்த தேதியில் நான் வரேன்னு சொல்லியாச்சா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்குபடுத்துதல் இங்கே இல்லை. அதனால இந்த கருப்பு விவகாரம் இருக்குல்ல, இது ஏன் இது சொல்ல வந்தோம்னா, கருப்பு விவகாரம் ஒரு கட்டத்தில் கியூப் கண்ட்ரோல் கிடையாது, தியேட்டர் கண்ட்ரோல். தியேட்டருக்காரன் அதுக்கு மேலே போட்டான்னா அதுக்கப்புறம் அவன் மேலே தான் சூ பண்ண முடியும். அப்படிங்கிறதான் இப்போ ஒருவேளை இந்த கியூபுக்கு இந்தந்த தியேட்டர் லிஸ்ட்டு கொடுத்து இந்த தியேட்டர்லாம் நீ வந்து போடுன்னு சொல்லி இவங்க ஆத்தரைஸ் பண்ணாமல் கியூப் கொடுத்துருந்தாங்கன்னா கியூபுக்காரான வந்து சூ பண்ண முடியும். அப்படிங்கிறதா இவங்க மேலே வந்து 150 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நடந்தது என்ன, ஒருவேளை வந்து அதெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஏதாவது அவன் செட்டில் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அப்போ அதை பற்றி பேசுவோம். ஓகே, இந்த படம் வந்து இந்த பதட்டத்துக்கு நடுவில் ரொம்ப எமோஷன் நடுவில் ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் வந்து நல்ல உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. சினிமாக்காரர்களுக்கு கஷ்டம் வராமல் நல்ல சினிமாவை நல்ல மக்களுக்கு கொடுக்கட்டுமே, அவ்வளோதானே சார்? கண்டிப்பாக நல்ல விஷயம். ஓகே சார், உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் நிறைய திரட்டி நீங்கள் ஒரு கோர்வையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.